ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேக்கிங்கில் பிகினரா? அப்போனா உங்களுக்கு இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் தான், பனியன் கிளாத்து. நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், டிஷர்ட்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கேக் பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக ரொம்ப மெஸ்ஸி ஆகும், அந்த இடமே ரொம்ப வேஸ்ட் ஆகும், அது இதுன்னு கொட்டி நாஸ்தி ஆகும். அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை கண்டிப்பாக நீங்கள் அதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க. அப்பப்போ துவைச்சி சிங்க்லேயே வாஷ் பண்ணி நான் அங்கேயே வெயிலில் காய போட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஐசிங் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை கேக்லேருந்து ஏதாவது லிக்விடு, இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றும் போது, அந்த மாதிரி இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் சாக்லேட் ஊற்றும் போது, அந்த மாதிரி சைடில் கண்டிப்பாக கேக் போர்டில் கண்டிப்பாக நிறையா சைட்லலாம் இதாகும். அதெல்லாம் துடைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் கேக் பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக ஒரு கிளாத் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிளாத்தை வந்து கேக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அப்பப்போ வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து நீட்டாக வச்சுக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி பிளாக் கலர் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு, இப்போ நீங்கள் ஜெல் கலரோ இல்லை லிக்விட் கலரோ, எந்த கலர் வந்து ஏதாவது நீங்கள் பக்கத்தில் கேக் போர்டில் ஏதாவது செஞ்சுட்டிங்க, அதை தொடச்சிங்கன்னா கூட, இதே வேறு கலர் கிளாத்தாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு அசிங்கமாக தெரியும் நல்லா. அதனால் இந்த மாதிரி பிளாக் கலர் கிளாத்தாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.